ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூக்ஷ்ம தர்ஷினின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எம்சி ஜித்தின் டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் சித்தார்த் பரதன், தீபக் பரம்போல், பசில் ஜோசப், நஸ்ரியாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதையை பார்ப்போம். மேனுவலாக நடிச்சிருக்க பசில் ஜோசப் அல்சைமர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு டைட்டான நெய்பர்ஹுட்டில் தங்க வைக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே மேனுவல் நல்ல பேரை எடுக்கிறாரு. ஆனால் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரியதர்ஷினியாக நடிச்சிருக்க நஸ்ரியாவுக்கு இவர் மேலே சந்தேகம் வருது. மேனுவல் வீட்டில் இருந்து 2 வாட்டி இவரோட அம்மா இந்த நோயினால் காணாமல் போயிடுறாங்க. இவங்க உண்மையாகவே இந்த நோயினால தான் காணாமல் போகிறாங்களா, இல்லை அவங்க பையன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு பிரியதர்ஷினி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நியூசிலாண்டில் இருந்து இவரோட அக்கா இங்கே வந்து தங்குறாங்க. உடனே மேனுவல் இவரோட அங்கிள் அதுக்கப்புறம் கசினோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற கெஸ்ஸிங்ல தான் ஆடியன்ஸை வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பக்காவான கிளைமேக்ஸை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. பசில் ஜோசப் அண்ட் நஸ்ரியாவோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். பசில் ஜோசப் மேனுவலா செம்மையாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நஸ்ரியா பிரியதர்ஷினியா க்யூட்டாக அவங்க அம்மாவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தை எழுதின லிபின் டிபி, அதுல் ராமச்சந்திரன்லாம் இந்த சிம்பிளான கதையை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். கோட்டயம் ரமேஷ், ஆதிரா ராஜேவ், மனோஹரி ஜாய், சித்தார்த் பரதன்னு இவங்களோட காமெடி போர்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. கிறிஸ்டோ சேவியரோட மியூசிக்கு நம்ம பெரிய கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இந்த கதைக்கு செட் ஆயிருக்கு. ஒரு பக்காவான த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.